சிட்டுக்குருவி டிஎன்பிஎஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகுபெயர் வந்து பார்க்கலாம். இலக்கியங்களை கம்பேர் பண்ணும்போது இலக்கணத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மார்க் வந்து அதுதான் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். சிலபஸ் வந்து மாற்றின காரணத்தினால இலக்கணத்தில் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பாருங்கள் ஆகுபெயர். இது வந்து 9th புக்கு. எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இல்லை, எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டேட்டா வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், தொழிலாகு பெயர், பண்பாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், எண்ணல் அளவையாகு பெயர், எடுத்தல் அளவையாகு பெயர், நீட்டல் அளவையாகு பெயர், முகத்தல் அளவையாகு பெயர். இப்படிலாம் வந்து ஆகுபெயர்கள் வந்து பல வகைகள் வந்து இருக்குது. இது ஆகுபெயர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 வகைப்படும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதலாகு பெயர் இல்லது இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து என்னென்னா பொருளாகு பெயர்னு சொல்கிறாங்க. முல்லையை தொடுத்தாள் அப்படின்னு கேட்பாங்க. முல்லையை தொடுத்தாள் அப்படின்னா வந்து என்ன ஆகு பெயர் அப்படின்னா முதலாகு பெயர், அப்படி இல்லைன்னா பொருளாகு பெயர். அதாவது முல்லை கொடி இருக்குல்ல, அந்த முல்லை கொடி வந்து பார்த்திங்கன்னா அதோட பூவுக்கு வந்து ஆகி வந்த காரணத்தினால இது வந்து முதலாகு பெயர்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா இடவாகு பெயர். இடவாகு பெயர்னால் என்ன அப்படின்னா வகுப்பறை சிரித்ததுன்னு சொல்லி கேள்வி வரும். வகுப்பறை சிரித்தது என்பது என்ன ஆகு பெயர் அப்படின்னா இடவகு பெயர். வகுப்பறை வந்து சிரித்தது அப்படின்னா வகுப்பறை வந்து சிரிக்காது, வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரிப்பாங்க. அதனால் வந்து அந்த வகுப்பறை அப்படின்ற ஒரு இடப்பெயர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆகி வந்ததுனால இது வந்து என்னென்னா இடவாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காலவாகு பெயர். காலவாகு பெயர் அப்படின்னா என்னென்னா கார் அறுத்தான் அப்படின்னா என்னென்னா காலவாகு பெயர். அதாவது காலத்தில் வந்து விளையக்கூடிய ஒரு பயிருக்கு வந்து ஆகி வந்த காரணத்தினால இது வந்து என்னென்னா காலவாகு பெயர் அப்படின்னு வந்து ஆச்சு. அதுக்கடுத்து பண்பாகு பெயர். பண்பாகு பெயர்னால் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் பூசினால் அப்படின்னா என்னென்னா இந்த இல் மட்டும் தப்பாக இருக்குது. மஞ்சள் பூசினால் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து பண்பாகு பெயர்னு சொல்கிறாங்க. அதாவது மஞ்சள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது ஒரு பண்பு இல்லை ஒரு கலர். அதாவது அந்த கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்குக்கு வந்து அது ஆகி வந்த காரணத்தினால இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பண்பாகு பெயராக வந்து இருக்குது. அதுக்கடுத்து வானொலி கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னா என்னென்னா கருவியாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான் அப்படி இல்லை மகிழ்ந்தனர் அப்படின்னா என்னென்னா வானொலி அப்படின்றது ஒரு டிவைஸ், ஒரு கருவி. அந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, வானொலியில் வந்து என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா நியூஸ் நடக்கும், இல்லை பாட்டு வந்து கேட்கும். இப்படி இதை பற்றி சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு காரியவாகு பெயர். பைங்கூழ் கூழ் அப்படின்ற ஒரு காரியம் வந்து அதோட கருவியாகிய பயிருக்கு வந்து ஆகி வந்த காரணத்தினால இது வந்து கருவியாகு பெயராக வந்து காரியவாகு பெயராக வந்து இருக்குது. அதுக்கடுத்து கருத்தாவாகு பெயர். கருத்தாவாகு பெயர்னால் அறிஞர் அண்ணாவே வந்து படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணாவே படித்திருக்கிறேன் அப்படின்னா அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள படிக்க முடியுமா? அறிஞர் அண்ணா நம்ம படிக்க முடியுமா? முடியாது. அவங்க எழுதின புத்தகத்தை மட்டும்தான் நம்ம வந்து படிக்க முடியும். இது வந்து காரியவாகு பெயர்னு சொல்கிறாங்க. இது போக உங்களுக்கு வந்து சினையாகு பெயர், தொழிலாகு பெயர். சினையாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மறுக்கொழுந்து நட்டான். தொழிலாகு பெயருக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா வற்றல் தின்றான். வற்றல் அப்படின்றது ஒரு தொழில். இதை வந்து திங்கிற காரணத்தினால இது என்னென்னா அதாவது வற்றல் அப்படின்னா வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்த காரணத்தினால இது வந்து தொழிலாகு பெயராக வந்து இருக்குது. இதுக்கடுத்து எண்ணல் அளவே ஆகு பெயர். எண்ணல் அளவைனா ஒன்று பற்றால் ஒளிமையும் சொன்னால் எண்ணல் அளவே ஆகு பெயர். 2 கிலோ கொடு, கிலோ கணக்கில் கேட்குறதுனால இது வந்து என்னென்னா எடுக்கத்தான் முடியும். கிலோ வந்து என்ன பண்ண முடியும், எடுக்க தான் முடியும். எடுத்தல் அளவே ஆகு பெயர். அரை லிட்டர் வாங்க அப்படின்னா லிட்டர் கணக்கில் இருக்கக்கூடிய பாலாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம்னா அதை முகந்து தான் அள்ளுவோம். அது வந்து முகத்தல் அளவே ஆகு பெயர். 5 மீட்டர் வெட்டினால் அப்படின்னா என்னென்னா 5 மீட்டர் அப்படின்றது ஸ்கேல் வச்சு தான் அளப்போம். நீட்டல் அளவே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 9th புக்கில் இருக்கக்கூடிய ஆகு பெயர்களோட அந்த பாயிண்ட்ஸு. இது போக வேறு ஏதாவது புக்ஸில் வந்து இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த டாபிக்ஸ் நான் வந்து எடுத்து வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.